இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் உடைய இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் உடைய டே 1 டெல்லியில ஆரம்பிச்சது. ஃபெரோஸ் ஷா கோட்லால 38 வருஷமா நீ என்னை அங்க அடிக்கல, இன்னைக்கு மட்டும் அடிச்சிருவியா? கிறிஸ் கெயில்னால அடிக்க முடியாதத, இந்த அவர்னால அடிக்க முடியாதது, இவர்னால அடிக்க முடியாததுன்னு சொல்லி இந்த கிரிக்கெட் ஜாம்பவான்களாக வெஸ்ட் இண்டீஸ் இருந்தவங்க எல்லாம் பண்ண முடியாதத இந்த பசங்க என்ன பண்ணிட போறாங்க அப்படின்னு நம்பிக்கையா போன இந்தியாவுக்கு டே 1 வந்து அந்த நம்பிக்கையை இன்னும் அப்படின்னு பண்ற மாதிரி ஒரு டேவா இருந்தது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃப்ரம் பாலா. ஸோ இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸோட இந்த செகண்ட் டெஸ்ட் மேட்சோட எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்னா, வெஸ்ட் இண்டீஸ் ஒரு நல்ல ஃபைட்டை கொடுக்குமா வளர்த்தாங்க. நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்கலங்க. இந்த நாட்டில் ஏதாவது கலவரத்தை எதிர்பார்க்குறோமா, இவன் சண்டை போடுறோம் எதிர்பார்க்குறோமா? நாங்கள் எதிர்பார்க்குற ஃபைட் எல்லாம் ஒன்று தான். வெஸ்ட் இண்டீஸ் ஓரளவு கொஞ்சம் ஃபைட் பேக் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதை வந்துட்டு கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நான் இப்போ எப்படி என் வாயால சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்குது இந்த டே 1 ரெண்டாவது டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும். யசஸ்வி ஜெய்ஸ்வாலுடைய 173 நாட் அவுட் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுற அதே நேரத்தில் 1 டவுன்ல சாய் சுதர்ஷன் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பெருசா ஒன்றும் பண்ணல. இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிறாப்ல. 87 அடிச்சாரு. ஒரு செஞ்சுரியை வந்துட்டு ஜஸ்ட்ல மிஸ் பண்ணாரு அவர். வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அவங்க வந்து முதல் செஷன் 3வது செஷன் அதுல வந்து கொஞ்சம் டீசென்டா போட்டாங்க. இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கொடுக்கல, லூஸ் டெலிவரிஸ் எல்லாம் பெருசா போடல அப்படி இருந்தாங்க. ஆனா அந்த மிடில் செஷன்ல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டா ரிதம் லூஸ் பண்ணி அவங்க போடல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த செஷன்ல மட்டுமே வந்துட்டு இவங்களுடைய ரன்ஸ் வந்துட்டு மிக வலிமையாக வந்துட்டு இந்தியாவுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அந்த செகண்ட் செஷன்ல அவங்க அடிச்ச அந்த ஒரு 120 130 ரன் தான் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு வேகமான ஒரு செஷனாக அமைஞ்சது செஷன் 2 பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். செஷன் 1 பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஓப்பனர்ஸ் இருவர் KL ராகுல் அண்ட் எசக்கு பசக்கு ஜெய்ஸ்வால் அன்புடன் அழைக்கப்படும் யசஸ்வி ஜெய்ஸ்வால் இருவரும் சேர்ந்துக்கிட்டு அடிச்ச அடியில வந்துட்டு அம்மஞ்சலி பெறாம போயிட்டாங்க அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. KL ராகுலை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பொறுமையா மிக கடுமையா கடமையோட கண்ணியத்தோட ஆளக்கூடியவர் வந்துட்டு ஒரு நல்ல பவுண்டரி போகுது இன்னொரு தடவை ஏன் தட்டி பார்க்க கூடாது அப்படின்னு ஆசைப்பட்டு அவர் அடிக்க போய் அவுட் ஆயிட்டாப்புல தலைவன். பட் ஒரு நல்ல சின்ன கேமியோ ஒன்று அழகா நிதானமா வழக்கம் போல ஆடிட்டு போனார் அவரு. இந்த ஃபெரோஸ் ஷா கோட்டானாலே கொஞ்சம் ஸ்லோவா போவோம், விக்கெட் எல்லாம் விழாது, பேட்டிங் பிச்சுங்கிறது எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் தான். அதே மாதிரிதான் இந்த நாளும் இனிய நாளாக அமைந்துள்ளது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். சுப்மன் கில் அவர்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் முறையா வந்துட்டு ஒரு டாஸ் ஜெயிச்சுக்கிறாப்புல தன்னுடைய 7 அட்டம்ப்ட்ல. அது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் அவங்க பவுலிங்ல எக்ஸ்ட்ராஸே கொடுக்காம இருந்தாலும் மிடில் செஷன்ல கொடுத்த அந்த ஒரு 126 ரன் வித்தவுட் விக்கெட்டுங்கிறது இன்னைக்கு அவங்க பவுலிங்ல ஒரு பெரிய ஓட்டையை காட்டி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுடைய கட் ஷாட்ஸா இருக்கட்டும், அவருடைய புல் ஷாட்ஸா இருக்கட்டும், ஷார்ட் பால போட்டா அதுல பவுண்டரியை தள்ளி விடுறதா இருக்கட்டும், இது எல்லாமே அற்புதம். இன்னொன்னு மிக முக்கியமான விஷயம் அவருடைய 7 செஞ்சுரியில இந்த 5வது செஞ்சுரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 பிளஸ் போயிருக்கிறாப்ல. அடிச்சது 7 செஞ்சுரி. அதுல 5 முறை வந்து தலைவன் 150 தாண்டி போயிருக்காருங்கிறது வந்து இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு மேட்ரு. 24 வயது தன்னுடைய 24வது பர்த்டேவை கொண்டாடுவதற்கு முன்னால ஒரு கிரிக்கெட் பிளேயருடைய ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா அந்த இதுல வந்து கிரேம் ஸ்மித்துக்கு ஈக்குவலா தலைமை வைக்கிறாப்புல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஓப்பனரா இறங்கினவர் 24 வயது நிரம்புறதுக்குள்ளேயே வந்து இத்தனை செஞ்சுரிகளை போட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு அவர் கிரேம் ஸ்மித்துக்கு ஈக்குவலா நீங்க இருக்கிறாரு. நம்ம இந்தியன்ஸ்லயே பாத்தீங்கன்னா வந்துட்டு இதுக்கு இவரோட அதிகமா இதுக்கு முன்னாடி இருந்தது யாருன்னா சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் 24 வயது முடியறதுக்குள்ள இவ்வளவுதான்ப்பா அடிச்சேன் அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு அவரோட ரெக்கார்டை பீட் பண்ணி கிரேம் ஸ்மித்துக்கு பீட் பண்ணி அப்படி இப்படின்னு அடுத்தடுத்த லெவலுக்கு போவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் தனக்குள்ள கொண்டிருக்கக்கூடிய எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கலாம். ஒரு பக்கம் அவர் அந்த மாதிரி போய்க்கிருக்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா டான் பிராட்மேன் அவருன்னு எல்லாருடைய ரெக்கார்டையும் முறியடியதற்கான இவர் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது 23 வயதான சாய் சுடர்மணி அவர்கள் வந்துட்டு ஒரு டெஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 40க்கு கொஞ்சம் கம்மியா வச்சிருக்கக்கூடிய அவரு இந்த 1 டவுன்ல விளையாடி ஆடுறதுங்கிறது சும்மா கிடையாது. சத்தேஸ்வர் புஜாராவுடைய ஒரு ஸ்பாட், ராகுல் டிராவிடோட ஒரு ஸ்பாட், ஒரு காலத்துல கொஞ்சம் வந்து அவருன்னா எல்லாருமே ஒரு முக்கியமான புள்ளிகள்லாம் ஆடின ஒரு ஸ்பாட் 1 டவுன். அப்படிப்பட்ட அந்த இடத்துல வந்து இன்னைக்கு இவர் ஆடுறாரு அப்படிங்கும் போது வந்துட்டு அதுக்கான எக்ஸ்பெக்டேஷனே ரொம்ப பெருசு. இன்னைக்கு அதை ஃபுல்ஃபில் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு 86 87 அடிச்சதை பொறுத்த வரைக்கும் அவர் சுதர்ஷன் வந்து ஒரு 197 ரன் பார்ட்னர்ஷிப்பா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோட போட்டப்ப அதுவும் வந்துட்டு ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப்பா பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா 2 பேருமே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், 2 பேரும் போட்டு அடி அடிச்சு அவங்களுக்கு ஏன்டா சிப்னரேன் சந்தர்ப்பாலும் கிறிஸ் கெயிலும் இவங்க எல்லாம் சேர்ந்து அடிச்ச அடியே இன்னைக்கு நீங்க எங்களுக்கு கொடுக்குறீங்க டபுள் லெஃப்ட் ஹேண்டர் அடிய வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் வச்சுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. நிறைய ரன்ஸ் கொடுத்து வச்சுப்பாங்க, விக்கெட்டே அவங்களே வச்சுப்பாங்க. இது மாதிரிதான் வெஸ்ட் இண்டீஸ் வச்சுப்பாங்களா இல்ல என்னெல்லாம் பண்ணுவாங்கிறத நம்ம டே 2ல பார்க்கலாம். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை விடைபெறுது உங்கள் போலாம். ஓகே பாய்.